இந்த வெள்ளை கிழங்கா மீன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் வாங்கி இது போல் ஸ்பெஷலாக மசாலா வறுத்து அரைச்சி சேர்த்து மீன் குழம்பு செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி மீன் குழம்பு வச்சிங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட அசந்து போயிடுவாங்க. எந்த மீன் வாங்கினாலும் நீங்கள் இந்த பக்குவத்தில் மசாலா அரைச்சி மீன் குழம்பு செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக வரும். இப்போ மசாலா வதக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் 10 போல் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு எந்த அளவுக்கு காரத்துக்கு வேணுமோ உங்களுக்கு மிளகாய் அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த 10 மிளகாய் வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தோல் உளிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 2 பழம் மீடியம் பழம் தக்காளி பழம் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இது போல் நீங்கள் மசாலா ஸ்பெஷலாக வதக்கி அரைச்சி செய்யும்போது எந்த மீனாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மல்லித்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா மிளகு சீரகம் ஃபஸ்ட்டு நான் சேர்த்துன பாருங்கள். அந்த டைமில் நீங்கள் வரமல்லி கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுத்து நீங்கள் அரைச்சி செய்தாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். மல்லித்தூள் சேர்த்த உடனே நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சில அளவுக்கு தேங்காவை இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஆறுனவுடனே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி மசாலா எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நான் 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளை கிழங்கா மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு சில மசாலா சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி மீன் குழம்பு வைக்கும்போது நம்ம மீன் குழம்பு உடனே சாப்பிட்லாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஊறட்டும். குழம்பு நம்ம தாளித்து ரெடி பண்ணுற வரையும் இது ஊறிட்டு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிட்லாம் இது போல் செய்யறதுனால. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 2 நல்லா பொரிஞ்ச உடனே இதில் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லைட்டாக நல்லா வதங்கி வரணும், பச்சை வாசம் போய். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே ஓரளவுக்கு பச்சை வாசம் போய் வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணது பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நம்ம மசாலா வதக்கணும் பாருங்கள். அதை நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நான் மீனில் மஞ்சள் தூள் சேர்த்துனதுனால குழம்புக்கு லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பாருங்கள் இந்த அளவுக்கு நெய்ஸாக இருக்கணும். இப்போ இந்த மசாலாவை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் புளிக்கரைசல் சேர்க்கணும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள் லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியும் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு உங்களுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த டைமில் மீன் சேர்த்துக்கலாம். குழம்புடைய திக்னஸ் இந்த அளவு இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மீன்களை இதில் சேர்த்து கொடுத்துக்கலாம். மீன் ஃபுல்லாக சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் பச்சை மிளகாய் ஒரு 4 சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம்.
இல்லை இந்த மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் மீன் சேர்க்கும்போது கூட சேர்க்கலாம், நல்ல மணமாக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ மூடி போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே சூப்பராக மீன் வெந்து வந்துடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்குறேன், ரொம்ப சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சுட சுட சாதத்தில் மீன் குழம்பை ஊற்றி சாப்பிடுங்க. நம்ம இந்த மீனில் உப்பு மிளகாலாம் போட்டு புரட்டி வச்சதுனால உடனே சாப்பிட்லாம். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே பக்குவத்தில் நீங்கள் மீன் குழம்பு செய்யலாம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க, எந்த மீனாக இருந்தாலும். இப்போ பாருங்கள், இந்த மீன் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதில் நடு முள் மட்டும்தாங்க, எக்ஸ்ட்ரா முள்ளெல்லாம் இருக்காது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளும் வந்து ரொம்பவே கம்மி தான். கண்டிப்பாக இந்த மீன் கிடச்சா விடாமல் வாங்கி செய்து பாருங்கள். இதே பக்குவத்தில் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக நீங்கள் மீன் குழம்பு செய்யலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவர்கள் ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க.